ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஃபின்லாந்து தமிழச்சி டெய்ஸி. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறேன். இந்த வீடியோவில் நான் தம்ப்நெயிலில் 2 in 1 போட்டிருக்கிறேன். அதாவது வந்து ஒரு வாழைக்காயில் 2 டிஷ் செய்திருக்கிறேன். ஒன்று வந்து பொரியல், இன்னொன்று வந்து வரை செய்திருக்கிறேன். ஸோ நேரத்தை வீணாக்காமல் நாங்கள் வீடியோவுக்கு போயிடலாம். இப்போ இதில் இந்த சைஸில் ஒரு வாழைக்காய் எடுத்து வச்சிருக்கிறேன். இதை வந்து நான் முதல்ல அந்த அடியையும் நுனியையும் முதல்ல நான் கட் பண்ணிட்டுறேன். ஸோ அதை கட் பண்ணி போட்டு சில வாழைக்காயிலே அப்படியே அந்த நுனியில் பிடிச்சிட்டு தான் அந்த தோல் மெல்லமாக வரும். ஆனால் இந்த வாழைக்காயில் வரையில்லை. ஸோ கொஞ்சம் வித்தியாசமான வாழைக்காயில் இருக்குத்தானே, அதனால் வரையில்லை. அதனால் நான் இதை வந்து அந்த கரட்சி விரைதாலே அப்படியே அந்த மேல் தோல் முதலாவது வந்து ஃபர்ஸ்ட் லேயர் அதை வந்து நாங்கள் இப்போ சீவிடலாம். இதை சீவிட்டு இது நாங்கள் பின்னுக்கு தான் போட போகிறோம். ஏன்னாண்டா அதை வந்து யூஸ் பண்ணிடலாம். அது மேலான் தோலாண்டபடிக்க அதை இப்போ ஃபுல்லாக சீவி எடுத்துட்டேன். இப்போ பாருங்க இந்த ஸ்டைலில் இருக்குது. மேலுக்கு அடுத்த செகண்ட் லேயர் அந்த இதை வந்து அதை கொஞ்சம் ஆழமாக வெட்டிடலாம். இப்போது அந்த தோல் அதை வந்து நாங்கள் இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் முதல்ல அந்த ஃபர்ஸ்ட் பீல் இதாண்டதை விட கொஞ்சம் மொத்தமாக வெட்டி இங்கே பாருங்க. நான் இதில் வேறு இன்னொரு இதை ஒன்று வெட்டி வச்சுருக்கிறேன். அதனால் அதே மாதிரி அந்த மேலாந்தோலை கவனமாக கத்தியால் வந்து உள்ளுக்கு வாழைக்காயை வெட்டாமல் ஓரளவு இதாக வெட்டி எடுத்துடலாம். இப்போ இதையும் ஸோ இப்போ எல்லாமே வெட்டி முடிஞ்சது. இப்போ இது வந்து ஒயிட் கலர்லாம் இருக்குது, தனியாக இதுதான் இருக்குது. இப்போ இவ்வளோத்தையும் கவனமாக வெட்டி எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு வந்து நான் தண்ணி ஊற்றி இது இப்போ அவிய விடணும். ஸோ இந்த தண்ணி கொஞ்சம் காணாது, இன்னும் ஒரு கொஞ்சம் 20 கப் கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டு எல்லாத்தையும் அந்த இதில் தண்ணியிலே பரப்பி விட்டுட்டு ஒரு உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் உப்பாக போட்டு இதை வந்து அவிய விட்டுடலாம். ஸோ இப்போ இந்த அது அவிஞ்சு கொண்டிருக்கிற டைமில் இந்த வாழைக்காயை வந்து நான் இப்போ நல்ல மெல்லிசாக சீவி விடுறேன். இது வந்து மொத்தமாக சீவினா வந்து பொரிக்க கொஞ்ச நேரத்தில் இளகிடும். ஸோ நல்ல மெல்லிய லேயராக வெட்டினா தான் அது வந்து கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ அதனால் இதை வந்து இப்போது நல்ல இதாக வெட்டிட்டு இதுக்கும் வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதோட மஞ்சள் தூள், சில பேர் சில்லி பவுடர் போடுறவ, நான் மஞ்சள் தூள் தான் போடுறேன்னா. ஸோ இப்போ இதையும் வந்து நல்லா அந்த பவுடர் எல்லா வாழைக்காயிலையும் 2 சைட்டும் படும்படியாக கொஞ்சம் அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். ஸோ இப்போ இந்த இது வந்து அவிஞ்சிட்டுது. ஸோ இதை அவிஞ்ச இதை வந்து நான் கொஞ்ச நேரம் இறக்கி வச்சுட்டு ஆற விட்டுடுறேன். இப்போ இந்த வெட்டின இதை வந்து இப்போ நான் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதையும் வந்து கவனமாக அடிக்கடி கிளறி கொண்டு இருக்கவனும் இல்லாது ஒன்றோடைய ஒன்று முட்டிடும். அது அந்த ஒன்றோடைய ஒன்று சேர்ந்து அப்படியே கொஞ்ச நேரத்தில் இளகிடும் அது. ஸோ அதனால் அடிக்கடி இதே மாதிரி கிளறி கொண்டிருந்தால் நல்லா தனித்தனியாக வந்துடும். ஸோ இப்போ இதை வந்து நான் எடுத்துடுறேன் அதில் இதாண்டது. ஸோ இப்போ இந்த இது எடுத்துட்டு இப்போ செகண்ட் டைம் இதை போட்டு இப்போ இதையும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துடுறேன். பாருங்க தனித்தனியாக வந்திருக்கு, ஒன்றோடைய ஒன்று ஒட்டே இல்லை. அதனால் அடிக்கடி அதை வந்து கிளறி விட்டுடணும். ஸோ இப்போ அது ரெடி ஆகிட்டது. இப்போ இந்த இதில் வந்து 1 டேபிள்-ஸ்பூன் ஆயில் விட்டுறேன் ஒரு பேனில். ஸோ அதை விட்டுட்டு இதில் வந்து இப்போ கடுகு போட்டுடுறேன், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு. அது கடுகு வெடித்ததும் இப்போ வந்து நான் பெருஞ்சீரகம் போடுறேன், அதாவது சோம்பு. அதுக்கடுத்தது சில்லி 2-3 உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதோட கறி லீவ்ஸும் போட்டு இது பொரிஞ்சதும் இதில் வெங்காயம் ஒரு ஹாஃப் போதும், பெரிய வெங்காயத்தில் ஒரு ஹாஃபே போதும். ஸோ அதை வந்து நல்லா ப்ரௌனாக வெறுந்தர வதக்கிடலாம். இந்த டைமில் இந்த தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு இந்த பீலை வந்து இப்போ நாங்கள் செகண்ட் பீலை வட்டி வச்சு அவிச்சனாங்க, அதை வந்து இப்போ நல்ல தின் லேயராக இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த இதை நல்ல மெல்லிசாக கட் பண்ணினா அந்த கடிபடாமல் நல்லா இருக்கும் அது சாப்பிட. ஸோ இப்போ இது வந்து ப்ரௌனாக வந்துட்டுது. இதில் இப்போ வந்து நான் அந்த கட் பண்ணினா வாழைக்காய் தோலை இதில் போட்டு
இதை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சிடலாம். ஏனென்றால் முதலே அவிஞ்சிட்டுது, இந்த வாழைக்காய் தோல் வந்து அவிஞ்சிட்டுது. அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சு விடலாம். இந்த இதை கொஞ்சம் நேரம் தண்டுட்டு இதுக்கு தேவைக்கேற்ற உங்களுக்கு ஓகே கணக்கான ஒரு உப்பு போட்டு அப்புறமா கறி பவுடரும் போட்டு தேங்காய்ப்பு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய்ப்பு நான் போட்டுவிடுறேன். ஃப்ரெஷ்ஷாக போட்டால் இது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை வந்து இப்போ நல்லா வறுத்து எடுத்துடலாம். நல்ல சைவ சாப்பாட்டுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இது. ஸோ இவ்வளோ அதோட ஃபினிஷ்ட் ஆகிட்டது. இங்கே பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குண்டு. இதில் வந்து இப்போ 2 டிஷ் செய்திருக்கிறேன். ஒரு வாழைக்காயில் கூட வாழைக்காய் தோல் எல்லாருமே எறிஞ்சிடுவேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தா பிறகு தயவுசெய்து எறியாமல் அதையும் சேர்த்து சாப்பிடுங்க. ஸோ இப்போ இந்த வீடியோ உங்களை எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணு. நன்றி, வணக்கம். உங்கள் டெய்ஸி.